திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருந்து தன்னுடைய 8வது வயதில் கழகத்தினுடைய ஒரு மேடை பேச்சாளராக உருவாகி மகளிர் அமைப்புக்கு வழிகாட்டியாக விளங்கி மகளிர் அணியின் செயலாளராக, சட்டமன்ற உறுப்பினராக, ஏன் அமைச்சராக இருந்து பணியாற்றி கடைசி வரையில் கழகம்தான், தலைவர் கலைஞர் அவர்கள்தான் மூச்சு என்ற அந்த அடிப்படையில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த இயக்கத்திற்காக பாடுபட்ட பணியாற்றிய திருமதி சர்க்குண பாண்டியன் அவர்கள் மறைவு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, மகளிர் சமுதாயத்திற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு மாபெரும் இழப்பாக அமைந்திருக்கிறது. அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.